ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த ரேஷன் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ வீடியோ போடுறதுக்காக வந்து நான் வீடியோ போடலை. அதாவது மார்ச் மாதம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ரிசல்ட் வரும் அப்படின்னு. ஏன் மார்ச் மாதம் சொன்னேன் அப்படின்னா, அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டோட, அதாவது நீங்கள் மினிஸ்டராக வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஓரிரு வாரங்களில் வந்து இந்த ரிசல்ட் வந்து இப்போ ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஓரிரு வாரங்கள் அப்படின்னா மார்ச்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட மார்ச் மாதம் வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து, அதாவது வெப்சைட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை ப்ரோ திருநெல்வேலியும் தென்காசிக்கும் வந்து வெப்சைட் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் நேற்று ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ வந்து அதுக்காக தான் அவங்க வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதையும் இந்த வீடியோ வந்து பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே வந்து இந்த வெப்சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் டேரெக்டாக வந்து டிஆர்பி வெப்சைட்டில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியாது. அதுவே வந்து இந்த டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட் 25ன்னு போட்டிருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கைடில். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது சில வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்குறதுக்கும், அது இன்டெரக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வந்து பருத்தி மூட்டை வந்து குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் சொன்னது உங்களுக்கு பொய்யா கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய மாவட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னா, டிஆர்பி தூத்துக்குடின்னு டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வெப்சைட்டில் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இன்டர்வியூ ஹால் டிக்கெட் க்ளோஸ்டு இந்த மாதிரிலாம் காட்டும். ஆனால் வந்து அதில் வந்து இப்படிலாம் காட்டாது உங்களுக்கு டேரெக்டாக போய் பார்க்கும்போது. ஸோ வந்து நீங்கள் அதாவது நேரடியாக முறையில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்து வெப்சைட் சேஞ்சஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் வந்து திருநெல்வேலி அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்துக்கு வந்து டிஆர்பி ஓப்பன் பண்ணி வாங்க பார்க்கலாம், என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, எதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா மாவட்டத்துக்கும் 38 மாவட்டங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு எதுவோ வந்து இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக போய் பார்க்குறதுக்கும் இந்த வெப்சைட்டில் பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி வாங்க. இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ் வந்து அப்டேட் சூன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், வழக்கம் போல் தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஒவ்வொரு டிஆர்பிலையும் காட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லா மாவட்டம் 38 மாவட்டத்துக்கும் இதுதான் அவங்க காட்டிகிட்டு இருக்குது. வேறு எங்கேயும் சேஞ்சஸ்ன்னு தெரியல இது. ஆனால் சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க சேஞ்சஸ் தெரியுது, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நெக்ஸ்ட்டு வாங்க. அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்துக்கும் என்ன காட்டுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் பாருங்கள், நீங்கள் 38 மாவட்டத்துக்கும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தென்காசி ரேஷன் ஷாப் ரிசல்ட், அதாவது தென்காசி ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்டேட் சூன் கொடுத்துருக்கு பாருங்கள், அதை திரும்ப ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது தென்காசி மாவட்டத்துக்குள்ள டிஆர்பி இது. இங்கே பாருங்கள், இன்டர்வியூ ஹால் டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுலேயும் எந்த சேஞ்சஸ் தெரியல. அப்புறம் வந்து ரெட் லைனில் ஏதாவது உங்களுக்கு மேலே அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஏதாவது ரெட் லைன் ஏதாவது ஓடிச்சு, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேஞ்சஸ் தான் தெரியும். அல்லது ரிசல்ட்டு பற்றின அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். அல்லது இந்த இதுவுமே இல்லை, நோட்டிஃபிகேஷனு அதாவது இந்த இதெல்லாமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட்டில் சேஞ்சஸ் மாதிரி தெரியும். ஸோ அந்த எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எந்த அப்டேட்டும் கொடுக்கல மேக்ஸிமம் வந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ வாங்க இந்த வெப்சைட்டுக்கும் நம்ம வந்து டேரெக்டாக போய் வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தூத்துக்குடின்னு கொடுக்குறேன் பாருங்கள், தூத்துக்குடி டிஆர்பின்னு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. இப்போ இது என்னோடய மாவட்டத்தில் உள்ளவே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் வந்து டேரெக்டாக போய் நான் வந்து தூத்துக்குடி கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்யூர்மெண்ட் சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் 38 மாவட்டத்துக்கும் வந்து வெப்சைட் வந்து சேஞ்சஸாக தெரியும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும், இன்டேரெக்டாக அந்த நம்ம சொன்ன அந்த டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட், அதை டிஎன் ரேஷன் ஷாப், அப்புறம் வந்து அந்த தமிழ் கைடு அந்த மாதிரி இன்னும் ஒரு ப்ரைவேட்டு இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அப்டேட் வந்து பக்காவாக நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க போல், அதாவது வெப்சைட் சேஞ்சஸாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் கிடையாது. இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து டேரெக்டாக தான் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அறிவிப்படுவாங்க. ஸோ அதுலேயே போய் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏதாவது இருக்குன்னு அப்படின்னா உடனே அப்டேட் தெரியும். ஏன்னா ப்ரைவேட்டுக்குள்ளது, ஸோ அவனது கவர்மெண்ட்டுக்குள்ளது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அப்டேட் வந்து கரெக்டாக விடுவாங்க. ஏன்னா ரிசல்ட்டை பற்றின அப்டேட் வந்து இதுதான் விடுவாங்க. ஸோ அதில் என்ன அப்டேட்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்டேட். அதாவது இப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ரிசல்ட் இந்த மார்ச் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் அந்த வெப்சைட்டை பார்க்க சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட்டு 25 போட்டிருக்கோம் தமிழன் கையில். இதுக்கப்புறம் வந்து செகண்டில் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன் ரேஷன் ஷாப் ரிசல்ட் 25 கொடுத்துருக்காங்க, சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ். இது வந்து இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்டேட் அப்படின்னா, நான் சொன்ன மார்ச் மாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, நம்ம மினிஸ்டர் சொல்லியிருந்தார் மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓரிரு வாரங்கள்னு சொன்னார் தவிர எந்த டேட்டும் எந்த மந்த்தும் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ வந்து அப்டேட் என்னென்னா ஓரிரு வாரம் சொல்லியிருந்தார். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அல்லது மார்ச்குள்ளே எண்டுக்குள்ளே வரும் மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஓரிரு வாரங்கள்னால் ஒரு வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம், அது மேக்ஸிமம் 3 4 இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்ச் மாதம் தான் அவங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருந்தேன் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், த இன்டர்வியூ ஃபார் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர்ஸ் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட்டில் ஊஸ் ரிசல்ட் ஆர் கோயிங் டு பி ரிலீஸ்ட் இன் மார்ச் 25 கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் வந்து மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னதுக்கு இன்டெரக்ட்டுக்கும் டேரெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது நீங்கள் டிஆர்பி வந்து டேரெக்டாக போய் பார்க்குறதுக்கும் இன்டெரக்டாக போய் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு இதில் நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ உங்கள் அஃபீஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து சொல்லலை இன்னும், அதாவது மார்ச் மாதம் விடுவாங்க அப்படி மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷன் விடலை. அதிலே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வர ஒரு வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் அதுக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டிஆர்பியில் அது வந்து வரதுக்கும் நீங்கள் எந்த மாதிரி என்ன சொல்கிற லிங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அப்டேட் கொடுப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே அல்லது மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட்டுங்கிறது வந்து இந்த ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் இன்னும் ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்து மார்ச் மாதம் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மார்ச் மாதம் அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து மார்ச் மாதம் மட்டுமே எடுத்துக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஏதாவது உங்களுக்கு அப்டேட் இதுக்கு மேலே சேஞ்சஸ் ஆகுது, அப்டேட் கிடச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டதுனால வந்து இந்த அப்டேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்குது, பொய்யான விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டுருக்காங்க, அதை நம்பாதீங்க. ஸோ வந்து தொடர்ந்து வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி வெப்சைட்லையும் செக் பண்ணிட்டே இருங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அதில் தான் உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.